மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5 மிக முக்கியமான விஷயங்கள் பார்க்க போறோம். நம்பர் 1 எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு முதலமைச்சர் இப்படிலாம் செயல்பட முடியுமா அப்படின்னு சொல்லி தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் என்னப்பா அந்த மனுஷன் எப்படி செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதை பத்தி தெளிவாக பார்க்க போறோம். ரெண்டாவது, ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தாவேக்காவோட எம்எல்ஏ ஒரு முன்னுதாரணமா இருக்காங்க. தாவேக்கால இருக்கிற சில எம்எல்ஏக்கள் பண்ற சில செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த செய்திகள் அத்தனையுமே எங்களுக்கு இனிமே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும், இந்த மாதிரி விஷயத்தை செய்யுங்க அப்படிங்கிற சின்ன அறிவுறுத்தலையும் தாவேக்காவோட எம்எல்ஏக்களுக்கு தாவேக்காவோட தொண்டனா நான் வலியுறுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மூணாவது, 3000 கோப்புகள் நிலுவையில் இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியானது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு வந்து மகளிர் உதவி தொகை வந்து கொடுக்குறாங்கல்ல, உரிமை தொகை கொடுக்குறாங்கல்ல, இந்த பணம் சார்ந்து தினகரன் நாளிதழ் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டானது எழுந்திருக்கு. அதை பற்றி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மிக முக்கியமான ஒரு 5 செய்திகள் நான் எடுத்து வந்திருக்கேன். ஒன் பை ஒன்னா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அதாவது ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு அரசு அதிகாரிகள் மாதிரி நடந்துக்கிறாரு. ஒரு அரசு அதிகாரிகள்கிட்ட என்ன பஞ்சுவாலிட்டி இருக்குமோ, ஒரு அரசு அதிகாரிகள் எப்படி எப்படிலாம் செயல்படுவாங்களோ அந்த மாதிரி முதலமைச்சரே செயல்படுறாரு. அப்படிங்கிறதுனால தான் தலைமைச் செயலகத்தில் இது பெருசாக வியந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் செய்தியை கூட சைடில் போடுறேன். அதாவது ஒரு அரசு ஊழியர் என்ன பண்ணுவார்னா, ஒரு 9:30க்கு ஒரு முதலமைச்சர் வரப்போறாரு, அங்கே வரப்போறாரு அப்படின்னு தகவல் கிடைச்சிச்சுன்னா ஒரு 8:30க்கு அங்கே போயிடுவாப்புல. அங்கே இருக்கிற வேலைகள்லாம் பார்த்துட்டு ஒரு 9:30க்கு முதலமைச்சர் வரும்போது எல்லாமே தயார் நிலையில் வச்சிருப்பாங்க. ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படி செயல்படுறாருன்னா, 9:30க்கு தலைமைச் செயலகத்துக்கு எல்லாரும் வரணும்னா இவர் என்ன பண்றாருன்னா கிட்டத்தட்ட 8:35 8:40க்கு அங்க போயிடுறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்குது. முதலமைச்சரே 8:40க்கு வந்துடுறாரு. அப்ப அதிகாரிகள்லாம் என்ன பண்றது, என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு பெரும் ஒரு குழப்பமே அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. என்னப்பா இவ்வளவு பஞ்சுவலா, அதாவது நம்ம வரணும்னு சொல்லி அவர் கட்டாயப்படுத்தல, அவர் வந்துடுறாருப்பா 8:40 8:45க்கலாம். பதவியேற்புலா நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு பதவியேற்புலான்னு சொன்னாங்க. 8:48க்கே நேரு உள்ளரங்குக்கு அவர் போயிட்டாருங்க. அதாவது மிக முக்கியமா அவருடைய பஞ்சுவாலிட்டியை ஒவ்வொரு நாளுமே ரொம்ப தெளிவா வந்து அவர் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நான் கோட் சூட் போட்டு ஏன் தெரியுமா அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு நிறுவனத்தை நடத்துற ஒரு உயர் அதிகாரி, ஒரு நிறுவனத்தை நடத்துறவங்க, அந்த நிறுவனத்தோட நிறுவனங்கள் மட்டும் கோட் சூட் போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அரசாங்கத்தை நடத்தினாலும் அந்த அரசாங்கத்தை ஒரு பஞ்சுவாலிட்டியா ரொம்ப தெளிவா மக்களுக்கான அரசாங்கத்தை நடத்தினாலும் கோட் சூட் போட்டு நடத்தலாம் அப்படிங்கறத தான் நான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த கோட் சூட் மூலமா ஒரு பெரும் புரட்சியை நாங்க உருவாக்குறதுக்காண்டி தான் நான் போட்டிருக்கேன். இது என்னுடைய ஆடை அரசியல் அப்படிங்கறத அவர் சொல்லாம சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. மதிய உணவை தலைமைச் செயலகத்தில் உட்கார்ந்து முதலமைச்சர் சாப்பிட்டு அவரோட வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு அரசு ஊழியர் வராங்க, ஒரு 9:30 மணிக்கு வராங்க, ஒரு லஞ்ச் பிரேக் வந்து ஒரு 1:30க்கு வர்றாங்கன்னு வைங்களேன், ஒரு 2 மணிக்கு மறுபடியும் உங்க பணிக்கு வர்றாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இதே மாதிரி முதலமைச்சரும் அப்படியே அவரோட வேலை பார்த்துட்டே இருக்காரு தலைமைச் செயலகத்தில். ஒரு 1:30 2 மணிக்கு லஞ்ச் பிரேக் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் பணி செய்யறாரு. முதலமைச்சர் தன்னுடைய உணவை டப்பால எடுத்து வந்து தலைமைச் செயலகத்தில் சாப்பிட்டு வேலை செய்யறதுலாம் இது வரைக்கும் நாங்க பார்த்தது கிடையாது. முதல் தடவை பார்க்கிறோம் அப்படிங்கறத முதலமைச்சரோட அந்த தலைமைச் செயலகத்தில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் வியந்து பாராட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற முதல் செய்தியா இருக்கு. இப்ப ரெண்டாவதுங்க, மிக முக்கியமா அடுத்தும் தினமலர்ல போட்டிருந்தாங்க அந்த செய்தியை. அதாவது 3000 கோப்புகள் நிலுவையில் இருக்கு, வேகமா வந்து அமைச்சர்கள் வந்து கையெழுத்திட்டாதான் அடுத்தடுத்த இடங்களை நோக்கி நகரும் அப்படிங்கிற விஷயத்தை போட்டிருந்தாங்க. இதற்கு சரியான பதிலை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது 3000 கோப்புகள் நீங்க சொல்றபடி நிச்சயமா நிலுவையில் இருக்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அமைச்சரவை விரிவாக்கம் அப்படிங்கிறதுக்கான பணிகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நபர்களை வந்து அழைச்சிருக்காங்க. கிறிஷ் யோடேக்கலே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, எங்களுக்கு அழைப்பு வந்துடுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாரு. இப்ப தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளர் தான் இருக்காரு. அவர் கேரளால புதிய அரசு பதவியேற்றுக்க போறாங்க. அதற்கான வேலைப்பாடுகள் அவர் கேரளால தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் தமிழக அமைச்சரவை வந்து விரிவாக்கத்துக்கான பணிகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதனால தான் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரிகள் மையப்படுத்தி ஒரு கூட்டத்தை வந்து போட்டிருக்காரு. அதாவது பதவி ஏற்பு செஞ்சு 5 நாட்களா அமைச்சர்கள் 9 அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்காம இருக்கு. அந்த இலாக்காக்கள் அவங்களுக்கு ஒதுக்கணும். கிட்டத்தட்ட 40-42 துறைகள் தமிழக அமைச்சரவையில் இருக்கு. இந்த துறைகள் அத்தனையுமே நிர்வகிக்கிறதுக்கு 30 to 33 அமைச்சர்கள் போடுவாங்க. 30 to 33 அமைச்சர்கள் போடும்போது அவங்களுக்கான இலாக்காக்களை கொடுத்தா மட்டும்தான் அவங்களோட வேலையை பார்க்க முடியும். இப்போதைக்கு 9 அமைச்சர்கள் மட்டும்தான் பதவி ஏற்றிருக்காங்க. பட் இலாக்கா ஒதுக்காம இருக்காங்க. கூடிய விரைவில் இவங்களுக்கு இலாக்கா ஒதுக்கி இன்னும் போட வேண்டிய அமைச்சர்கள் அத்தனை பேரையும் போடணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை வலுவா ஆரம்பிச்சிருக்கு. இந்த கோரிக்கையை நோக்கி, இந்த விஷயத்தை நோக்கி தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் கிடைக்குது. இது எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆளுநரோட உரையோட சட்டசபை மீண்டும் தொடங்கும். அதுக்கப்புறம் பட்ஜெட் வந்து மறுபடியும் வந்து தாக்கல் பண்ணுவாங்க. பட்ஜெட் மீதான விவாதம் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த அரசு மிக வேகமாக செயல்பட ஆரம்பிக்கும். இந்த
அமைச்சரவை விரிவாக்கம் அப்படிங்கிற பணியை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ கூடிய விரைவில் இது நடந்துடும். இந்த 3000 கோப்புகள் பதவி ஏற்று இலாக்காக்கள் அத்தனையுமே ஒதுக்கப்பட்ட சில மணி நேரங்களில் இந்த கோப்புகள் அத்தனையுமே கிளியர் ஆயிரும் அப்படிங்கிறதா நான் விசாரிச்ச வரைக்கும் எனக்கு கிடைச்ச தகவலா இருக்கு. இது 2வது பாயிண்ட். இப்போ 3வது மிக முக்கியமான விஷயங்க, அதாவது இந்த மகளிர் உரிமை தொகை வந்து நேற்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லைங்க கொஞ்சம் இதில் கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டியது இருக்கு, கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு விரைவில் நான் வந்து இந்த பணத்தை வந்து போட்டுறேன்னு சொன்னாங்க. ஆனால் எல்லா நாளிதழுமே நான் படித்து பார்த்த வரைக்கும் முதலமைச்சர் என்ன சொல்றாரு, அரசோட ஜீவோல என்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லா நாளிதழும் பார்த்து தான் செய்தி போடுவாங்க. நானும் அந்த செய்திகள் அத்தனை படித்து பார்க்கும்போது ஓகே போட்டுருவாரு, சீக்கிரம் போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி எல்லா நாளிதழுமே இந்த செய்தியை இப்படி தான் பதிவு செஞ்சிருக்காங்க. யாரும் இதை பற்றி தப்பாக வந்து விமர்சனம் பண்ணல, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணலன்னு சொல்லி யாருமே இங்கே கேட்கல. ஒருத்தர் கேட்டாரு, அது முதலமைச்சர், அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டாரு. அவர் என்ன கேட்டிருக்காரோ அதை அப்படியே ஊடகத்தோட தர்மத்தெல்லாம் மறந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க, மக்கள் அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு செய்தியை முதல் பக்கத்தில் தவறா புரோட்ரேட் பண்ணியிருக்காங்க தினகரன். இந்த செய்தித்தாளை பொதுமக்கள் படித்துட்டு இருக்கக்கூடிய அந்த நொடி காலைல இவங்க அந்த செய்தித்தாளை படிப்பாங்கல்ல, அந்த நேரமே மகளிருக்கான 1000 ரூபாய் உரிமை தொகையானது அவங்க அக்கௌண்ட்ல ஏறிச்சு. விரைவில் அப்படின்னு சொன்னது ஸ்டாலின் அவர்கள் மாதிரி 2 வருஷம் 2.5 வருஷம் டைம் எடுத்துக்கிறது கிடையாது. விரைவில்னா இன்னைக்கு இல்ல நாளைக்கு அப்படிங்கறத கூட அவர் அரசாணை போட்டு சொல்றாரு. இல்லங்க என்னால இன்னைக்கு கொஞ்சம் பண்ண முடியல, நான் சீக்கிரம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த நாளே பண்ணிட்டாரு. அதுக்குள்ள மகளிருக்கான 1000 ரூபாய் காசு கிடைக்கல, மகளிர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி நரேட்டிவ், ஏகப்பட்ட நரேட்டிவ், ஒரு ஊடக அறமே இல்லாம எல்லா ஊடகத்துக்கும் இந்த செய்தி புரியுது, எல்லா நாளிதழுக்கும் இந்த செய்தி புரியுது. ஆனா தினகரனுக்கு மட்டும் இந்த செய்தி ஏன் புரியல அப்படின்னு எனக்கு தெரியல. என்னதான் ஒரு அஜெண்டா பத்திரிகையா இருந்தாலும் ஒரு ஊடக அறம் வேணும்ல ஒரு பத்திரிகை நடத்துறதுக்கு. இப்ப இந்த பத்திரிகை நீங்க காலைல தலைப்புச் செய்தி போட்டு ஒரு பத்திரிகை வந்து நீங்க வெளியிடுறீங்க, அந்த செய்தியை போலி செய்தியா மாறிச்சு அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மை. ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க, ஒரு தப்பை சுத்தி காட்டுறீங்கன்னா முதல்ல பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வர அதை செய்யுங்க. இல்லைன்னா நீங்க சும்மாத்துக்கு இந்த நாம் தமிழர் கட்சி வந்து தலைவர் விஜய் அவர்களை வந்து கட்சி நடத்தும் போது சும்மாத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்க விமர்சனத்துக்கு மேல ஒரு மதிப்பு மரியாதை இல்லாம போயிடும். தப்புனா ரொம்ப சரியான ஒரு விஷயத்தை சுத்தி காட்ட போறீங்கன்னா டைம் எடுத்து சரியா நின்று அடிங்க. நிச்சயமா சொல்றேன், அது சரியா இருந்தா எங்களுடைய முதலமைச்சர் நிச்சயமா அதை ஏத்துப்பார் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. இது 3வதா தள்ளி வச்சிருங்க. இப்ப 4வது மிக முக்கியமான ஒரு செய்தி சொல்றேன். ஒரு எம்எல்ஏ ஒருத்தரோட இனிஷியேட்டிவ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தாவேக்காவோட எம்எல்ஏக்கள் சில பேர் வந்து போக்குவரத்தை இது பண்றாங்க அது பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள் நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதே நேரம் நம்ம அண்ணன் சேலம் பார்த்திபன் அவர்கள் எடுத்த அந்த முயற்சி, இந்த நம்பருக்கு நான் உண்மைக்குமே கால் பண்ணி பார்த்தேன், உண்மைக்குமே ரிங் போகுது. நீங்க 10 மணிக்கு முன்னாடி நீங்க கால் பண்ணீங்கன்னா ரிங் போல சுவிட்ச் ஆஃப்னு வருது. 10 மணிக்கு பின்னாடி நீங்க கால் பண்ணீங்கன்னா ஒன்னு லைன் பிஸியா இருந்தா லைன் பிஸின்னு சொல்லுது, இல்ல கால் எடுக்கிறதுக்கு அங்க ஆள் இருக்காங்க, கால் எடுத்து அந்த கோரிக்கையை கேட்கறாங்க. ஏன் தெரியுமா அதை நான் சொல்றேன்? அதாவது பிரபு அவர்கள் வந்து நன்றி தெரிவிக்கிறதுக்காண்டி தன்னுடைய தொகுதிக்கு போகும்போது ஒரு உள்ளரங்கமாய் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்கை போட்டு நன்றி தெரிவிச்சுட்டு தொண்டர்கள்ட்ட பேசிட்டு கிளம்பி போயிட்டார். போக்குவரத்தை இடையூறு செய்யல. ஆனா சேலம் பார்த்திபன் அவர்கள் அதுல ஒருபடி மேல போய் நன்றி தெரிவிக்கிறதுக்கு ஊருக்குள்ள போயிட்டு தேவையில்லாத கட் அவுட் கிட்ட அவுட்லாம் வச்சு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காம, எனக்கு ஏதாவது உங்களோட பிரச்சனைகள் இருந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறது மூலமா நன்றி தெரிவிக்க முடியும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இது உண்மைக்குமே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதாவது நம்ம எம்எல்ஏ ஆயிட்டோம், இப்பதான் தலைமைச் செயலகத்தில் அந்த வேலைகள்லாம் முடிஞ்சு நம்ம ஊருக்கு போறோம். ஊருக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய நம்ம தொண்டர்கள் நமக்கு வரவேற்பு கொடுக்குறாங்கன்னா யாருக்கும் இடையூறு இல்லாம ஓரமா அந்த வரவேற்பை ஏத்துங்க. முடிஞ்சா கட்சி ஆபீஸ்ல வரவேற்பு ஏத்துங்க. அல்லது நீங்க தொண்டர்கள்ட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா பிரபு அவர்கள் எடுத்தார்ல ஒரு முயற்சி, அதே மாதிரி உங்களுடைய அலுவலகம் இல்ல ஆதோஜனா அவர்கள் ஒரு மீட்டிங் போட்டு பேசணும்ல, இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டமா ஏற்பாடு பண்ணி பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கணும்னா நன்றி தெரிவிச்சிருங்க. அப்படி இல்லாத பட்சம் சேல பார்த்திபன் அவர்கள் எடுத்து அந்த மாதிரி முயற்சி இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து பொதுமக்களுக்கு செயல்பாடு மூலமா நன்றி தெரிவிக்க ஆரம்பிங்க அப்படிங்கறதா விச்சுவல் வாரியர்ஸா இருக்கக்கூடிய நாங்க அத்தனை பேருமே எதிர்பார்க்கிறோம். எங்களை ஒருபோதும் யாரிடமும் தலைகுனிய வச்சிராதீங்க அப்படிங்கறதா தாவேக்கா எம்எல்ஏக்களுக்கு ஒரு தாவேக்கா தொண்டனா என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுடைய பணி அற்புதமா இருந்தா உங்களை கொண்டாடி தீர்க்கிற பெருங்கூட்டம் இந்த விச்சுவல் வாரியர்ஸா இருப்பாங்க. உங்களுடைய பணியில எங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா ரொம்ப தீவிரமா ரொம்ப கரெக்டா நாகரீகமா உங்க மேல விமர்சனம் வைக்கக்கூடிய பெருங்கூட்டமா இந்த விச்சுவல் வாரியர்ஸ் இருப்பாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், கட்சியில ஐடி விங் இருக்கு, அந்த ஐடி விங் கட்சிக்குள்ள மட்டுமே இருக்கும். கட்சியில சோசியல் விங் அப்படிங்கிற ஒன்று இருக்கு, இது கட்சிக்கு வெளியே அப்பாற்பட்டு இருக்கு. இந்த கூட்டம் தான் பெருங்கூட்டம். இந்த கூட்டம் தலைவருக்காண்டி ராப்பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வேற எந்த விதமான எதிர்பார்ப்பும் இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே கிடையாது. இவங்க சொல்றபடி ரூட் மாஃபியா அது இதெல்லாம் சொல்றாங்க, சத்தியமா அதை பத்திலாம் இங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது. அதாவது ஒண்ணு இல்லாத ஒரு மனுஷனை பெரிய ஆளா இவங்களே கிரியேட் பண்ணி விடுறாங்க அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. ரூட் மாஃபியான்னு சொல்லி அதெல்லாம் உண்மையே கிடையாது. அதாவது நீங்களாம் கட்சி மேல பற்று வச்சு உழைக்கலாம், உங்க தலைவருக்கு உழைக்கலாம்,
நாங்கள் உழைச்சா நீங்கள் மாஃபியா மாஃபியா அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை இங்கே செட் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேக்காவோட எம்எல்ஏக்களுக்கு நான் வைக்கிற கோரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். அடுத்து மிக முக்கியமாக மேன் ஆஃப் பாசிட்டிவிட்டி, அதாவது எல்லா இடத்துலையுமே இனிமேல் முதலமைச்சர் விஜய் அவர்களோட புகைப்படம், இந்த புகைப்படம் தான் அதிகாரப்பூர்வமாக இடம்பெறும் சொல்கிறாங்க. அது அரசு அலுவலகங்கள், மிக முக்கியமாக மாநகராட்சி அலுவலகங்கள், எம்எல்ஏவோட ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கேயும் இருக்கும், தலைமைச் செயலகம் வந்தீங்கன்னா அங்கேயும் இருக்கும். இந்த மாதிரி அரசு அலுவலகங்கள், ரேஷன் கடை போனால் கூட இந்த ஃபோட்டோ தான் இருக்கும். இந்த ஃபோட்டோவை பார்த்தாவே சொல்கிறேன், உண்மைக்குமே ஒரு மிக முக்கியமான ஒரு பாசிட்டிவிட்டி வருது. இந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ண நபர்கள், இந்த ஃபோட்டோவை எடுத்த நபர்களுக்கு நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வருதுங்க. ஒரு இடத்துல ஒரு அரசு அலுவலகத்தில் அந்த ஃபோட்டோ அப்படி மாற்றிருந்தாவே, அப்பா மேன் ஆஃப் பாசிட்டிவிட்டி இங்கே இருக்காருப்பா, இவரோட மேற்பார்வையில் இந்த நிர்வாகம் நடக்குதுப்பா. ரேஷன் கடைக்கு போனாலும் அவரோட மூஞ்சி பார்க்கும்போது பொதுமக்களுக்கே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக அந்த புகைப்படம் இருக்கு. இது வந்து நிச்சயமா மற்றவங்களுக்கு புரியாது, என்னப்பா ரொம்ப அடிக்கிற சொம்பு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் உணர்ந்தவங்களுக்கு இந்த ஃபோட்டோவோட அந்த வீரியம் புரியும் அப்படிங்கிறதா நான் சொல்ல வர்றது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது நான் எல்லா விதமான விஷயத்தையும் கவர் பண்ணியிருப்பேன். அடுத்தடுத்து என்ன மாதிரி அப்டேட் நடக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக கவனிப்போம். அந்த அப்டேட்டுகள் எது நடந்தாலும், நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும், எதை பற்றியாவது விளக்கம் கொடுக்கணும், இல்லை எந்த தப்பையாவது சுட்டி காட்டணும், எதுவாக இருந்தாலும் நம்ம பதிவு செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.